பொங்க வச்சோம் பூவ வச்சோம் வந்து நாங்க பூச வச்சோம் யாவருக்கும் நல்ல வழி காட்டிடவா ஐயனாரே. வாழ்க்கையில் ஹரிஷும் ஒரு முக்கிய அங்கமாகி இருந்தான். முதல் முறை அவர்கள் சந்திப்பு நடந்தபோது அந்த கூட்டத்தில் இருந்த யாருமே ஹரிஷை நம்பவில்லை, சந்தனா உட்பட. அப்போது கூட ஜீவாதான் அவனை முழு மனதாக நம்பி திவ்யாவை காப்பாற்ற சொல்லி கேட்டான். அதிலும் குறிப்பாக கார்த்திக்கும் போஸும் அவன் தயாரித்த மருந்தை திவ்யாவிற்கு கொடுப்பது ஆபத்து என்று எவ்வளவோ எச்சரித்த போதும் ஜீவா ஒற்றை வார்த்தையில் அவர்களை அடக்கினான். இதற்கும் அன்று அவன் ஹரிஷை பார்த்து முழுதாக ஒரு நாள் கூட முடிந்திருக்கவில்லை. இந்த நிகழ்வுகளெல்லாம் நினைவுக்கு வர தன் கையை பிடித்திருந்த ஜீவாவின் கையை ஒரு முறை ஆதரவாக அழுத்திய ஹரிஷ், எனக்கு தெரியும், சரி நீ கொஞ்சம் அமைதியாரு, அப்பதான் உன்னோட உடம்பு சீக்கிரமா சரியாகும் என்று மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே போனான். அங்கிருந்து அடுப்பை எடுத்து வந்து நடு கூடாரத்தில் வைத்து ஜீவாவிற்காக இன்னும் கொஞ்சம் தெளிவு மாத்திரைகளை தயாரிக்க ஆரம்பித்தான். போன முறையே பர்ஃபெக்டாக வந்து விட்டதால் இந்த முறை அதை தயாரிப்பது அவனுக்கு ரொம்பவே ஈஸியான ஒன்றாகத்தான் இருந்தது. அவன் டேப்லெட் தயாரிப்பதையே கொஞ்ச நேரம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ஜீவா, ஹரிஷ், எப்படி பார்த்தாலோ என்னோட பலத்தை அதிகப்படுத்த நான் இன்னும் நிறைய பயிற்சி செய்யணும், அதை இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எப்பவும் நீ என் கூடயே இருக்க முடியாது இல்லையா, நான் உண்மையை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த சஞ்சயோட அடியாளுங்க எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னால் முடியல. நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு கண்டிப்பாக அவங்க என்னை அடிச்சே கொண்டிருப்பாங்க. சொன்ன ஜீவாவிற்கு பயங்கரமாக இருமல் வந்தது. நடந்த விஷயத்தின் தீவிரத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் ஜீவாவை நோக்கி வெறுமனே தலையை மட்டும் அசைத்தான். என்னதான் இன்று வேறு வழியில்லாமல் சஞ்சயை அடித்து விட்டாலும் அதனால் வரும் பின்விளைவுகளை வேறு இனி தான் சமாளித்தாக வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது. தான் நேசிப்பவர்களின் பாதுகாப்பிற்காகவும் அவனுடைய மன அமைதிக்காகவும் சந்தனாவையும் மற்றவர்களையும் கூடிய சீக்கிரம் தன்னிடமிருந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஹரிஷ் மனதிற்குள் நினைத்து கொண்டான். இல்லாவிட்டால் அவனுடைய எதிரிகள் எப்போது பார்த்தாலும் அவனை பிளாக்மெயில் செய்வதற்காக அவர்களில் ஒருவரை துன்புறுத்த தொடங்கி விடுகிறார்கள். என்னை சுற்றி இவ்வளோ பேரோட உயிரை ஆபத்தில் வச்சுக்கிட்டு என்னால் மோகன் ஃபேமிலியை தைரியமாக எதிர்த்து போராட முடியாது. இதுக்கு நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சே ஆகணும். யோசித்தபடி மாத்திரையை தயாரித்து முடித்தவன் அதை வேறொரு பாட்டிலில் போட்டு ஜீவாவின் அருகில் வைத்தான். பின்பு அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு வெளியில் வந்தவன் வேகமாக அடித்த கடற்கரையின் உப்பு காற்றை ஒரு முறை ஆழமாக இழுத்து சுவாசித்தான். அவன் தெளிவாக யோசித்து முடிவெடுக்க கொஞ்சம் தனிமை தேவைப்பட்டது. கூடாரத்தை விட்டு விலகி கடற்கரை மணலில் கால் புதைய நடந்தவனின் மனம் எங்கெங்கோ அலைபாய்ந்தது. கண்களை மூடி மனதை அமைதிப்படுத்தியவன் இந்த போரில் தன்னுடைய பங்கு என்ன, அதற்கு முன்னால் தன்னுடைய எதிரிகளை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்பதை பற்றி முதலில் யோசித்தான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தனாவையும் அக்ஷராவையும் வைத்து அவன் தொடர்ந்து பிளாக்மெயில் செய்யப்படுவது ஹரிஷுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்தது. அதேபோன்று அக்ஷரா தன் மீது வளர்த்து கொள்ளும் வீண் ஆசைகளையும் அவன் அறிந்திருந்தான். இதனாலேயே உமாநாத் அவனை பார்க்கும் போதெல்லாம் சண்டை போட்டு கொண்டிருந்தார். சந்தனாவை அவன் உயிருக்கு உயிராக காதலிப்பதால் ஒரு நாளும் அவளுக்கு துரோகம் செய்ய மாட்டான். அதே சமயம் இதனால் அக்ஷராவின் மனதும் காயப்படக்கூடாது என்று நினைத்தான். அவள் அவசரப்பட்டு ஏதாவது தவறாக முடிவெடுத்து விட்டால் என்ன செய்வது என்ற பயமும் அவனுக்குள் இருந்தது. இது எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் இருவருக்கும் ஒரு பாதுகாப்பான தங்கும் இடத்தை அவன் ஏற்பாடு செய்தாக வேண்டும். அதை பற்றி யோசித்த உடனேயே ரேடியன்ஸின் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஆனா அவங்க 2 பேரும் அங்கே ஒன்னா சேர்ந்து நிம்மதியா இருப்பாங்களா? அவனுக்குள் கேள்வி எழுந்தது. அது இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்த அதை பற்றி பேசி தெளிவுபடுத்திக் கொள்ள முதலில் ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று முடிவு செய்தான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சந்தனாவை பார்க்க வேண்டும் போல இருந்தது. எப்போதெல்லாம் அவன் சோர்ந்து போகிறானோ அந்த சமயங்களிலெல்லாம் சந்தனாவின் முகம்தான் அவனுக்கு உந்து சக்தியாக இருந்தது. அவள் கண் விழித்து எழும்போது இந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து அவள் எதிர்பார்க்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். என்னதான் இந்த போரின் காரணமாக பிஸியாக இருந்தாலும் அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ஒரு பொம்மை போல கண்மூடி படுத்திருக்கும் சந்தனாவின் கையை பிடித்துக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருப்பான். அதோடு அவளுக்கு நம்பிக்கை தரும் வகையில் தன் மனதில் இருப்பதையெல்லாம் பேசிவிட்டும் வருவான். ஜீவாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பியவன் நேராக ஹாஸ்பிட்டல் வர அங்கே அவனுக்காக ஒரு பெரிய அணுகுண்டே வெடிக்க தயாராக காத்திருந்தது. சந்தனாவின் ரூமை நோக்கி வந்த ஹரிஷ் அவளுடைய பெட்டிற்கு முன்னால் திலகா கைகளை கட்டிக்கொண்டு நிற்பதை கண்டான். கடவுளே, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா? இவங்க எப்படி இங்கே வந்தாங்க? யோசித்துக்கொண்டே அவன் உள்ளே பார்க்க திலகா முகத்தை சுளித்தபடி கோபமாக நின்றிருக்க, அதே ரூமின் இன்னொரு பக்கம் அக்ஷரா மௌனமாக தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். அவர்கள் இருவரிடமும் வெளிப்பட்ட ரியாக்ஷனில் இருந்தே தான் வருவதற்கு முன்பு அங்கு ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்திருக்க வேண்டும் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். எது வந்தாலும் சமாளித்துதான் ஆக வேண்டும் என்று நினைத்தவன் மெதுவாக அந்த ரூமிற்குள் காலடி எடுத்து வைத்தான்.
பெரிய பெரிய பலசாலிகளோடு மோதும்போது கூட ஹரிஷ் இந்த அளவிற்கு பதட்டமாக உணர்ந்ததில்லை. அவர்களையெல்லாம் அசால்ட்டாக தூக்கி போட்டு மிதிப்பவனால் திலகாவை அப்படி ஹேண்டில் செய்ய முடியவில்லை. அவனை பார்த்ததும் அக்ஷராவின் முகத்தில் பளிச்சென்று ஒரு பல்ப் எரிந்ததுடன் சிரிப்பும் மலர்ந்தது. அதே சமயம் திலகாவின் முகமோ அதற்கு நேர்மாறாக கடுகு போட்டால் பொரியும் நிலையில் இருந்தது. ஹரிஷை பார்த்ததும் வேகமாக அவரிடம் வந்தவர் ஆவேசத்துடன் அவனுடைய சட்டையை பிடித்தார். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ இங்க வந்த? என் பொண்ணு இந்த நிலையில இருக்கிறத பத்தி அவளை பெத்த அம்மா என்கிட்டயே சொல்லாம ஏமாத்திருக்க. அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் என கத்திய திலகா மூச்சு வாங்க நிறுத்தினார். அது அத்தை, ஹரிஷ் ஏதோ சொல்ல வர, பேசாத, உன்னோட பொண்டாட்டி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மாட்டி கோமாவில் இருக்கா. அவளோட ஹஸ்பண்டா நீ என்ன பண்ணிருக்கணும்? பொறுப்பா அவ கூடயே இருந்து பாத்துக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்திக்கிட்ட என் பொண்ணை பாத்துக்கிற பொறுப்பை ஒப்படைச்சிருக்க. நீ உன்னை தவிர வேற யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன்னு என் பொண்ணுகிட்ட நான் படிச்சு சொன்னேன். அந்த லூசு பொண்ணு கேட்டாதானே என்று மூச்சு விடாமல் கத்திய திலகா, அப்புறம் உங்க 2 பேரையும் வச்சு ஊருக்குள்ள என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என் பொண்ணு இனிமே எந்திரிக்கவே மாட்டான்னு கணக்கு போட்டு தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க என்று ஆத்திரத்தில் வாய்க்கு வந்ததை பேச ஆரம்பிக்க அதுவரை அமைதியாக இருந்த ஹரிஷின் முகம் மாறியது. இல்ல, அப்படிலாம் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என ஹரிஷ் உண்மையில் நடந்ததை எக்ஸ்பிளைன் செய்ய விரும்பினான். அதே போன்று அவருடைய குற்றச்சாட்டுகள் எதுவும் உண்மை இல்லை என்பதையும் கூற நினைத்தான். ஆனால் அதற்கான இடைவெளியை திலகா கொடுக்கவே இல்லை. ஹரிஷ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? நீ தியான மீடியாவோட சிஓவா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் அதே பழைய ஹரிஷ் தான். உன்னால என் பொண்ணுக்கு திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. எத்தனை தடவை தான் அவ உயிரோடு நீ விளையாடுவ? திலகா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசினார். ஹரிஷ் உதட்டை கடித்து தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க அதையெல்லாம் கவனிக்காத திலகா, இதோ இங்க நிற்கிறாளே அந்த நகை கடைக்காரன் பொண்ணு, இவ்வளவுதான் உன்னை பிடிச்சிருக்குன்னா இன்னும் எதுக்காக என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அவளை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு முதல்ல டிவோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு யார் கூட வேணாலும் என்ன வேணாலும் செய் என்று மோசமாக பேசிக்கொண்டே போனார். அப்போது சடனாக தன்னை மறந்து போது நிறுத்துங்க என கர்ஜித்தான் ஹரிஷ். அதே நேரம் அது ஹாஸ்பிட்டல் என்பதும் பெட்டில் இருக்கும் சந்தனாவிற்கு இந்த சத்தம் தொந்தரவாக இருக்கலாம் என்பதும் நினைவுக்கு வர வேகமாக தன் குரலை தாழ்த்தி கொண்டு மீண்டும் திலகாவிற்கு புரிய வைக்க முயற்சித்தான். அத்தை ப்ளீஸ், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. உண்மையா நடந்தது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க. இப்ப நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு சத்தியமா நான் காரணம் இல்லை. ஹரிஷ் பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு சொல்ல அதே நேரத்தில் திலகா முழு சந்திரமுகியாக மாறியிருந்தார். எவ்வளவு திமிர் இருந்தா நீ என்கிட்டயே இப்படி கத்தியிருப்ப? இன்னும் நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் என் பொண்ணை இப்படி நிரந்தரமா ஹாஸ்பிட்டல் பெட்ல படுக்க வச்சிட்டீங்கல்ல. உன் முகத்தை பாக்குறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல. இப்பவே இங்கிருந்து வெளியே போ. என் பொண்ணை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். திலகா அவனுடைய மார்பில் கை வைத்து அந்த ஹாஸ்பிட்டல் ரூமை விட்டு வெளியே தள்ளினார். என் பொண்ணு எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் அவன் மனசை மாத்தி உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பல. என் பேரு திலகா இல்ல. சொன்னவர் அதோடு நிற்காமல் அவன் முகத்தில் அடிப்பது போல பலமாக கதவை சாத்தினார். ஹரிஷ் என்ன செய்வதென்று தெரியாமல் இறுகிய முகத்தோடு அதே இடத்தில் நிற்க அடுத்த சில நிமிடங்களில் அக்ஷராவும் வெளியே துரத்தப்பட்டாள். சாரி ஹரிஷ், இது எல்லாமே என்னோட தப்புதான். அவனுடைய கையை பிடித்தபடி அக்ஷரா மன்னிப்பு கேட்டாள். மெதுவாக அவளுடைய கைகளில் இருந்து கையை உருவிக்கொண்டவன், நீ எதுக்காக சாரி கேட்குற? இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லை. சொல்லப்போனா என் அத்தை உன்னை எப்படிலாம் பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்காக இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்ல அக்ஷரா பரவாயில்லை என மறுப்பாக தலையசைத்தாள். இப்போ என்ன பண்ண போறீங்க ஹரிஷ்? அக்ஷரா கேட்டதும் எனக்கு தெரியல என பெரும் மூச்சுடன் சொன்ன ஹரிஷ், சரி அக்ஷரா, நீ வீட்டுக்கு கிளம்பு, இனி சந்தனாவை அவங்க பார்த்துக்குவாங்க என்றான். அவளும் சரி என தலையாட்டி விட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க, அக்ஷரா நில்லு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று அவளை தடுத்து நிறுத்தினான் ஹரிஷ். அவனுடைய முகம் ரொம்பவே சீரியஸாக இருக்க அக்ஷரா குழப்பத்துடன் அவனை பார்த்தாள்.